நம்ம எல்லாருமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னா பஜ்ஜி, போண்டா, மசால் வடை, மெதுவடை இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். கிட்ஸ் வந்து ஏதாவது சீஸியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கொரியன் காண்டாக் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வேணும், எக்கு வேணும், அதுக்கப்புறம் வந்து மொசரெல்லா சீஸ், அதாவது கேஷ் கவால் அப்படிங்கிறது லிடில் கிடைக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். சீஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டிக்கு வேணும். அது இருந்தால் தான் இந்த இது செய்ய முடியும். மொசரெல்லா சீஸ் வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த சீஸில் வேணாலும் பண்ணலாம். ஆனால் இது வந்து ரியலி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் பேக் சீஸோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் €5 இருக்கும். இதோட நமக்கு மைதா, ஆயில், எக்கு, அப்புறம் பால், அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கான ஆயில் இது எல்லாமே தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு எக்கு எடுத்து அதை உடச்சிக்கோங்க. அதோட 1 கப்பு பாலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா பீட் பண்ணிக்கணும். ரெண்டு கப்பு மைதாவையும் அதோட சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. 4 டீஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபுல் திக் சீஸாக வாங்கி வச்சுருக்கோம். அதை ஒரே அளவில் ஸ்டிக்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். மொசரெல்லா ஸ்டிக் சீஸ் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது பயங்கர எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். இந்த சீஸ் பார்த்தாலே உங்களுக்கு அரௌண்ட் €5 வருது. அது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டிக்கும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிரெட் க்ரம்ஸு, அப்புறம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம். ஸ்டிக்கில் வந்து சீஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஆயிலும் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து பிரெட் க்ரம்ஸை வச்சு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக எல்லா இடத்துலையுமே அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஆயிலில் வந்து டிப் பண்ணும்போது நமக்கு அந்த க்ரன்ச்சினஸோட அது வந்து கிடைக்கும். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆசாசியாக செஞ்சாங்க. சொல்லப்போனால் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2-3 வீக்ஸ்க்குள்ளே அகைன் எங்களுக்கு வந்து மொசரெல்லா கார்ன் செஞ்சு கொடுங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கார்ன் வந்து நீங்கள் டாப்பிங்ஸாக மயோனீஸ் இல்லைன்னா கெச்சப் அந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் சில்லி சாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ப்ளைனாக சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஃபுல்லாக கொரியன் ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அவங்களோட சாங்ஸ் மட்டும் கிடையாது, ஃபுட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதை நீ ட்ரை பண்ணுங்கள். சீஸ் பிடிக்காத குழந்தைங்க இருக்கவே மாட்டாங்க. அதுவும் மொசரெல்லா சீஸ் பிடிக்காமல் குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்கூலிருந்து வந்த உடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ்ஷாக இது இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.